அவா வருத்தல். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவாஅப் பிறப்பீனும் வித்து. ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்றே கூறலாம். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். விரும்புவதனால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும். வேண்டாமை அன்ன வெழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதொப்பது இல். ஆசைகள் அற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை. வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்றும் இல்லை. தூஉய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாஅய்மை வேண்ட வரும். தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும். அத்தூய்மை வாய்மையை நாடுவார்க்கே வாய்க்கும். அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார். முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். அஞ்சுவ தோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா. ஒருவனை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையே ஆகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். ஒருவன் ஆசையை முழுதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும். அவா இல்லார்க்கு இல்லாகுந் துன்பம் அஃதுண்டேல் தவாஅது மேன்மேல் வரும். ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் இல்லை. ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பங் கெடின். பெரும் துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடிய ஒன்றாகும்.